நம்மளை பற்றி தான் நமக்கு தெரியுமே, நம்ம ஏன் அதை பற்றி யாரோ சொல்லி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா, இது யாரோ சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தெளிவு நம்மளுக்குள்ள இருக்குது. யாராவது நம்மளை பற்றி புகழ்ந்து பேச மாட்டாங்களா? யாராவது நம்மளை சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்களா? யாராவது நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஆனால் இறைவன் நம்மளை எப்படி படைச்சிருக்கான் அப்படிங்கிற மெய்யை நம்ம இது வரைக்கும் யாருமே புரிஞ்சுக்கிட்டது இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இறைவன் நம்மளை எப்படி படைச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி வேறு யாருமே இந்த அண்டத்தில் இல்லை. ஏன் இந்த பிரபஞ்சத்திலேயே உங்களை மாதிரி யாரும் இல்லை. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு தான் இறைவன் படைச்சிருக்கார். அது என்ன தனித்தன்மை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, உங்களை போல் யாரும் சிந்திக்க முடியாது, உங்களை போல் யாரும் சுவைக்க முடியாது, உங்களை போல் யாரும் நினைக்க முடியாது, உங்களை போல் யாரும் பேச முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேறு யாரையோ பார்த்து அவங்கள போல் நான் இருக்கணும், அவங்கள போல் நான் நடக்கணும், அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற கற்பனைகளை வளர்த்து கொள்வதனால் நீங்கள் உங்களை தொலைச்சிட்ருக்கீங்க. இதுதான் உண்மை. ஆனால் இறைவன் நம்மளை எதுக்கும் தொலைக்கிறதுக்காக நம்மளை படைக்கலை. முக்கியமான ஒரு விஷயம் நம்மளை யாரையும் இறைவன் தொலைக்கிறதுக்காக படைக்கலை. நம்மளை எல்லாத்தையும் நம்மளுக்கு உண்டான தனித்திறமை, நம்மளுக்கு அளிக்கப்பட்டதை எல்லாத்தையும் மேம்படுத்தி கொள்ளத்தான், மேம்படுத்தி அதிலுள்ள இன்பங்களை அனுபவிக்கத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, யாரோ சந்தோஷமாக வாழ்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு வேணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நிறையா விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அது பின்னாடியே ஓடுறீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கானது அது கிடையவே கிடையாது. ஏன்னா இரட்டை பிள்ளைகளாக பிறந்தவங்கள கூட, ஒரே கருவில் 3 பிள்ளைங்களாக பிறக்கிறவங்க, 4 பிள்ளைங்களாக பிறக்கிறவங்கள கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு பிடிச்ச கலர் ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு புளிப்பு பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவைகள் பிடிக்கும். ஆனால் எல்லாம் ஒன்றா தான் பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கான தனித்தன்மை, உங்களுக்கான இயல்பு, உங்களுக்கான அனுபவம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனித்தன்மையோடு தான் இருக்கும். எல்லா உயிர்களையும் படைத்தாலும் உங்களை தனியாக தேர்ந்தெடுத்து உங்களுக்கான என்ன இயல்பு, நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்க, உங்களுக்கு எதெல்லாம் தேவை, உங்கள் நாட்டம் எதில் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக பிரத்யோகமாக பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்ட உருவங்கள் தான் நீங்கள் எல்லாருமே. ஆனால் நீங்கள் எதையோ பார்த்து எது போலவோ ஆக வேண்டும் என்பதற்காக நீங்களாகவும் வாழாமல், ஏதோ போல வாழணுங்கிறத மாதிரியும் வாழாமல், வாழ்ந்தும் வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம உணர வேண்டிய மெய். இறைவன் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தான் கொடுத்துருக்காரு. ஒருத்தனுக்கு ஏசி ரூமில் கிடைக்கிற அனுபவத்தை ஒருத்தனுக்கு கூரை வீட்டிலே கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்கார். ஆனால் இன்றைக்கி இந்த கூரை வீட்டில் இருக்கவன் ஏசியில் இருக்கிறது தான் அனுபவிக்கிறான், வாழ்க்கையை நினைக்கிறான். ஆனால் ஏசியில் இருக்கவன் கூரையில் இருக்கிறது தான் வாழ்க்கை அனுபவிக்கிறான்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கான அனுபவத்திற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைச்சது மாதிரி வேறு யாருக்கும் கிடைக்க போகிறது இல்லை. உங்களுக்கு கொடுத்துருக்கிறத நீங்கள் எப்படி பயன்படுத்தி அனுபவிக்கிற மாதிரி வேறு யாரும் அனுபவிக்கலை. ஆனால் இந்த வெளி வேஷம் அப்படிங்கிற சில விஷயங்களுக்காக தான் உள்ளே கஷ்டப்பட்டாலும் வெளியே நல்லா இருக்கிற மாதிரி காமிக்கிறவங்களுக்கு பின்னாடியே போய் அவங்கள மாதிரியே நம்ம வாழணும், அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு பூனை புலியாவதற்கு கோடு போட்டுக்கிட்ட மாதிரி பூனையும் ஆக முடியாமல் புலியும் ஆக முடியாமல் நடுவில் தத்தளித்து செத்து போகிறவங்க தான் நிறையா பேர். இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அடுத்து இன்னொரு பிறவி பெருங்கடலில் திருப்பி விழுகிறாங்க. ஏன்னா அந்த பிறவி பெருங்கடலில் திரும்பி விழுகும்போது இப்போயாச்சும் உனக்குன்னு கொடுத்ததில் நீ பரிபூர்ணத்துவமாக நிறைந்து வாழ்கிறையா அப்படின்றத உனக்கு